உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் முதியவர்கள் மற்றும் சிறுவர் உள்ளிட்டோரை ஆக்ரோஷமாக கடித்து குதறிய வெறிநாயை அப்பகுதி மக்கள் கம்பால் அடித்துக் கொன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியது. அதனை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் நேற்று ஆடித்தபசு திருவிழா வெற்றி பெற்றது. இந்நிலையில அதனைத் தொடர்ந்து கோயிலில் இன்னும் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில அப்பகுதியில் சுற்றி திரிந்த ஒரு வெறிநாய் திடீர்னு சுவாமி தரிசனம் செய்து திரும்பி கொண்டிருந்த பக்தர்களை விரட்டி கடிக்க துவங்கியது. இதில் தரிசனத்திற்காக வந்த முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட 9 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வெறிநாயை உருட்டுக்கட்டை கொண்டு அடித்து கொண்டனர். இதன் காரணமாக சுவாமி சன்னதி பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் அடித்துக் கொண்ட வெறிநாயை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தால் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி நிலவியது. பக்தர்களை வெறிநாய் துரத்தி கடிக்கும் சம்பவம், வெறிநாயை பக்தர்கள் அடித்துக் கொள்ளக்கூடிய சம்பவம் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சங்கரன்கோவில் நகர் பகுதி முழுவதும் தெருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சாலையில் நடந்து செல்லும் முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் பீதியுடன் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.